அவருடைய சமாதானம் நமக்குள்ளே இறங்கி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு பாராட்டி வருகிறதான அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரையும் மற்றும் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார், சுமந்து வருகிறார். அவருடைய ஆச்சரியமான வழிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையினாலே நாம் தேற்றப்படுவதற்கு, அவருடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தயவும் தருவாராக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் நம்ம தியானிக்க தேவன் நமக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து அவரோடு கூட இருந்தார். சீஷர்களை பார்த்து அவர் சொன்னதான காரியம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம், சமாதானம். I leave my peace unto you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர் நமக்கு கூறுகிறார். அலைக்கழிக்கப்பட்ட, உபத்திரவப்பட்டு, நெருக்கப்பட்டு, எங்கே போவது, என்ன செய்வது, அடுத்தது என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. சமாதானத்தை எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் கர்த்தருடைய சமாதானத்தை ஆண்டவர் நம்மோடு கூட வைத்து போகிறார். ஆமென். A peace of the living God. Number 1, peace with God. Number 2, peace within ourselves. எனக்குள்ளே அந்த சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும். 3வது, peace with others. மற்றவர்களோடு சமாதானமாக இருப்பதற்கும் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18 வாசிக்கிறோம். If it is possible, live with peace with everyone. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். முடிந்த வரைக்கும் ஆண்டவர் அதை செய்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஆண்டவருடைய கரம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. ஆமென். இந்த சமாதானம் என்பது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. வாழ்த்துவதற்கு, விஷ் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதான ஒரு வார்த்தை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு, ஐ லீவ் மை பீஸ் அன்டு யூ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். Amen. Peace on earth. That was the voice of the angels. Angelic message. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு பூட்டியிருந்த அறைக்குள்ளே தம்முடைய சீஷர்களை பார்த்து பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருந்த, என்ன நடக்கும், என் தலைவர்களை கொன்று விட்டார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள், எங்களுக்கு என்ன நடக்கும், எங்கள் வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்று பயந்து நடுங்கி கொண்டு, எதிர்காலம் வித்தியாசமான நிலைமையில, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறியாத ஒரு புதிராக இருக்கிறதான நிலைமையிலே, அப்படி இருக்கிற ஒரு நிலைமையிலே இயேசு பூட்டி இருக்கிற அறைக்குள் சென்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க கடவுது. ஆமென். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது பரமேறுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஐ லீவ் மை பீஸ் அன்டு யூ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். இந்த சமாதானம் எப்போதும் நிலையாய் நம்மோடு கூட இருக்கிற ஒரு சமாதானம். கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14 அதே அதிகாரத்தில் முதல் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் துவங்கும் பொழுதே பார்க்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் வந்து உங்களையும் அந்த இடத்தில் சேர்க்கும்படியாய், நீங்கள் என்னோடு கூட தங்கி இருக்கும்படியாய் உங்களையும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன், உங்களை அழைத்து கொள்ளுவேன். ஆகவே சமாதானத்தோடு இருங்கள், என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், என்னுடைய நம்பிக்கையின் வார்த்தையை உங்களுக்கு விட்டு போகிறேன். என்ன வார்த்தை? நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு வந்து உங்களையும் அந்த இடத்துல சேர்த்து கொள்வேன். ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் இந்த நாளிலே, இந்த சூழலிலே, I do not know what kind of situation that you're going through. I do not know what kind of despair, what kind of struggles, what kind of uncertain moments that you're going through in your life. But I want to tell you the words of Jesus Christ. I leave my peace, my peace, my peace, the peace of Jesus Christ. Amen. என்னுடைய சமாதானத்தை இந்த குழப்பம் நிறைந்த, இந்த நம்பிக்கையற்ற இருக்கிற இந்த நிலைமையில தேவன் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். ஆமென். சமாதானமாய் புறப்பட்டு செல்வீர்கள், சமாதானமாய் புறப்பட்டு செல்லுங்கள், சமாதானமாய் காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்கிறதான காரியத்தை வாய்க்கை செய்கிற ஒரு கர்த்தர், ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. இந்த வார்த்தையினாலே ஹல்லேலூயா, இந்த நாளிலே உங்களையும் மற்றவர்களையும் தேற்றுவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் தருவாராக. அவருடைய சமாதானம் நமக்குள்ளே இறங்கி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாக்கட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. குழப்பம் நிறைந்த அடுத்த முடிவு எடுக்கிறதான, some of them are in the crossroads not knowing what decision to make. Oh God, we pray that you will give them peace. இந்த குழப்பம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் தேவனுடைய சமாதானம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய சமாதானம் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் சுமப்பீராக, நடத்துவீராக. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நடத்தும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.